ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, பொதுநிலையினரான நம்பிக்கையாளர்களே, மிக முக்கியமாக புனித அன்னாள் நிறுவனங்களில் பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களே, உண்மையாகவே இறைவன் நம் எல்லாருடைய வாழ்விலும் நிறைய நன்மைகளை செய்துள்ளார். நம் தாயின் கருவில் உருவானதிலிருந்து இன்றைக்கு உயிரோடு துடிப்போடு இங்கே திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற தருணம் வரை ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி மாளாது. எந்நாளும் நன்றியுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். நானே நினைத்து பார்க்கிறேன், 1973 ஜூன் மாதம் இங்கே நான் வந்தேன். பல முறை இந்த கோயிலில் ஜெபித்திருக்கிறேன். நற்கருணை ஆராதனை அப்போது பாடிய ஒரு பாடல், இந்த பேரன்புக்கு என்ன கைமாறு செய்வேன், எந்த நாளிலும் உமது புகழ் பாடிடுவேன் என்ற பாடல் மறக்கவே முடியாது. அருமையான தந்தையர்கள், அருமையான ஆசிரியர்கள் இறைவன் நிறைய அந்த ஓராண்டில் எனக்கு கொடுத்தார் என்று சொல்ல வேண்டும். அந்த சமயத்தில் ஒரு புதிய குருவானவர் குரு பட்டம் பெற்று இப்போது நினைவில் வாழும் தந்தை பிச்சமுத்து வந்தார். திருப்பலி நிறைவேற்றினார். இங்கே அவர் படித்ததை பற்றி எடுத்து சொன்னார். அதுவும் கூட எனக்கு குருவாக வேண்டும் என்ற உந்துதலை தந்திருக்கும். அந்த சமயத்தில் 1974 ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி நாங்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்தோம். 4:30 மணிக்கு திடீரென்று எல்லாரும் அங்கே இருக்கிற கேலரிக்கு அழைத்தார்கள். இன்னும் விளையாட்டு நேரத்தில் நடுவிலே கூப்பிடுகிறார்களே என்று நினைத்தேன். அப்போது என்னுடைய தலைமை ஆசிரியராக இருந்த அருள் தந்தை மைக்கேல் போஸ்கோ துரைசாமி அவர்கள் சேலத்தின் 3வது ஆயராக அறிவிக்கப்பட்டார்கள். அப்போது எனக்கு தெரியாது, நான் ஒரு நாளைக்கு சேலத்தினுடைய 5வது ஆயராக இறைவன் தேர்ந்து கொள்வார் என்று. இப்படியெல்லாம் நிகழ்ந்தது. அருமையான தந்தையர்கள், ஆசிரியர்கள், கற்றுக்கொண்டது பாடம், பக்தி, கடின உழைப்பு. ஆண்டவருக்கு நாம் நிறைய நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு திரு அவை நம் ஆண்டவர் இயேசுவினுடைய தாத்தா பாட்டிக்காக நன்றி கூறுகிறது. புனித அன்னா, புனித ஜோக்கியம், நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவுடைய பாசமான பெற்றோருக்காக திரு அவை நன்றி கூறுகிறது. இன்றைக்கு முதல் வாசகத்தில் நாம் மிக அழகாக கேள்விப்பட்டோம். சீராக்கு நூலிலிருந்து 44ஆம் அதிகாரத்திலிருந்து அருமையான விவிலிய பகுதி பாருங்கள். மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவருடைய தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். அவர்கள் செய்த நல்லது எதுவுமே மறக்கப்படாது. இதை தொடர்ந்து பல அதிகாரங்களில் பழைய ஏற்பாட்டில் தலை சிறந்து விளங்கிய பல்வேறு மனிதர்களை எடுத்து சொல்லி அவர்களுக்காக புகழ்ச்சி. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம். எத்தனையோ நல்ல மனிதர்களுடைய நம்பிக்கை நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாமில் தொடங்கி இன்னும் பல்வேறு மக்கள், மேன்மை பொருந்திய மனிதர்கள். அன்பார்ந்த மாணவர்களே, யார் மேன்மை பொருந்திய மனிதர்கள்? முதலாக உங்கள் பெற்றோர்கள், தாத்தா பாட்டிகள், உங்கள் ஆசிரியர்கள். அவர்களை புகழ வேண்டியது, அவர்களுடைய நல்ல மாதிரியை பின்பற்ற வேண்டியது நம் எல்லாருடைய கடமை. சில வீட்டில் பார்த்துருக்குற தாத்தா பாட்டி தான்
பெற்றோரை விட அதிக பாசமாக குழந்தைகள் மீது இருக்கிறார்கள். நீங்களே கூட சில பேர் அனுபவித்திருந்திருப்பீர்கள். அவர்களை எல்லாம் எப்படி மறப்பது? பெற்றோரை எப்படி மறப்பது? பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற கடிதத்திலே சொல்லுகிறார். 2வது கடிதத்தில் 1ஆம் அதிகாரம் 5வது திருவசனம், உன் பாட்டி லோயி அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது, உன்னுடைய அம்மா யூனிக்கு அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது, வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நான் நினைத்து பார்க்கிறேன், அவர்களிடமிருந்து நீ பெற்றுக்கொண்டாய். மறக்கவே கூடாது பெற்றோரை. குழந்தைகளாக இருக்கும்போது நம்மை கையில் ஏந்துகிறார்கள். அவர்கள் முதியவர்களாகும் போது அவர்களை ஏந்தி காப்பாற்றுவேன், நான் சாதிக்க முடியும், நல்ல நிலைக்கு வர முடியும் என்று உறுதி கொண்டு மாணவ கண்மணிகளே நீங்கள் முன்னேற வேண்டும் என்று இன்றைக்கு நான் கேட்கிறேன். இந்நாள் ஆசிரியர்கள், மேனாள் ஆசிரியர்கள் எல்லாரும் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். நிச்சயமாக மரியாவின் தாய் அன்னா அவர்களுக்கு நிறைய கொடுத்தார்கள். அந்த சுரூபத்தை பார்க்கும்போதே நாம் பார்க்கிறோம், மாதாவுக்கு அன்னம்மா சொல்லி கொடுப்பது போல. ஆகையினால்தான் இந்த கல்வி நிறுவனம் கற்றுக் கொடுக்க ஆசிரியர்களை தூண்டுகிறது என்று நாம் மனத்திலே கொள்ள வேண்டும். வழக்கமாக சொல்லுவோம், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று. பிள்ளை தாயை பிரதிபலிக்கிறது என்று நாம் பிள்ளையான மரியாவிடமிருந்து அன்னம்மாவை தெரிந்து கொள்கிறோம். அவருடைய பக்தி, நம்பிக்கை, பிறர் அன்பு, இறைவனுடைய திருவுள்ளத்துக்கு பணிவது நிச்சயமாக அந்த தாயிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். விவிலியத்திற்கு புறம்பான கொஞ்சம் கதை வடிவில் உள்ள பல நூல்களிலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து, மரபிலிருந்து நாம் நிறைய அன்னம்மாவை பற்றி கேள்விப்படுகிறோம். அவர்களுக்கு கூட நெடுநாள் குழந்தை இல்லாமல் இருந்தது. தொடக்கத்திலே அவர்கள் கலிலேயா பகுதியிலே வாழ்ந்தார்கள், பிறகு எருசலேமிலே வாழ்ந்தார்கள். எருசலேம் கோயிலிலே குழந்தை மரியாவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள். நம்பிக்கையோடு இருந்தவர்கள் என்றெல்லாம் நாம் வாசிக்கின்றோம். எது எப்படியோ நிச்சயமாக அன்னம்மாவிடமிருந்து அன்பு தாய் நிறைய பெற்றுக்கொண்டார்கள். அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவிடமிருந்து நம் ஆண்டவர் இயேசு பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு உங்கள் பெற்றோர், உங்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் பவுலடியாரை போல ஒரு நாளைக்கு சொல்ல வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியரை பார்த்து பவுல் சொல்லுகிறார், நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பார்ந்த ஆசிரியர்களே, உங்கள் பிள்ளைகளை பார்த்து, மாணவர்களை பார்த்து நீங்களும் சொல்ல வேண்டும். மரியாவை பார்த்து அன்னம்மா சொல்லுவார்கள், அப்படி வளர்த்தார்கள், நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அதையும் தாண்டி தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நாங்கள் உங்களைத்தானே எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். பெற்றோருக்கு, ஆசிரியர்களுக்கு மிகச்சிறந்த பரிசு என்ன தெரியுமா? அவர்கள் கற்றுக் கொடுத்த மாணவ மாணவிகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது உங்களுக்காகத்தானே காத்திருக்கிறோம். தொடர்ந்து 3 வார்த்தைகளை சொல்லுகிறார். அங்கே பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2 வார்த்தை மட்டும். எங்கே? நீங்களே என் மகிழ்ச்சி, என் பெருமை, என் வெற்றி வாகை. நீங்களே என் மகிழ்ச்சி, என் பெருமை, என் வெற்றி வாகை என்று சொல்கிறார். இப்படித்தான் குடும்பங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு பக்கம் அன்பான பெற்றோர், அருமையான ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் பல முறை
லிசன் 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 என்கிறார். கவனி 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 என்கிறார். பாடத்தை கவனிக்கிறார்களோ இல்லையோ, உங்களை கவனிக்கிறார்கள். நீங்கள் எப்படி உழைக்கிறீர்கள், தூய்மையாக இருக்கிறீர்கள், நேர்மையாக இருக்கிறீர்கள், நீங்கள் எல்லா நிலைகளிலும் கவனிக்கப்படுகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். மாணவர்கள் கவனிக்கிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கு நம் எல்லாருக்கும் சொல்வது, நீ கவனிக்கப்படுகிறாய், அடுத்தவர்களுக்கு நல்லது செய். பாருங்கள், எவ்வளவோ நாம் பெற்றுக்கொண்டோம். இன்றைய நற்செய்தி பகுதியிலே நாம் கேட்டோம், உங்கள் கண்கள் பேறு பெற்றவை. பாருங்கள், உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை. மற்றவர்கள் பார்க்காததை, கேட்காததை நீங்கள் எல்லாரும் பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள். அந்த காலத்தில் கவான் டஃபி போன்ற அருள் தந்தையர்களுடைய உழைப்பினால் உருவான இந்த நிறுவனத்தில் வாழ்கின்ற அத்தனை பேரும் பேறு பெற்றவர்கள். இந்த வாய்ப்பு கிடைக்காதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நம்பிக்கை கொள்ள, அன்பு செய்ய, தாராளமாயிருக்க, பொறுமையாயிருக்க உண்மையாகவே இந்த நிறுவனம் கற்றுக் கொடுக்கிறது. பேறு பெற்றவர்கள். உங்களுடைய அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். அண்ணா என்ற பெயருக்கே அர்த்தம் ஆண்டவருடைய அருள் கிடைத்துள்ளது என்ற அர்த்தம். அந்த அம்மாவுக்கு மட்டுமல்ல, நம் எல்லாருக்கும் ஆண்டவருடைய அருள் கிடைத்துள்ளது. ஜெபிக்கும் போது, இறை வார்த்தையை கேட்கும் போது, திருப்பலியிலே பங்கெடுக்கும் போது, படிக்கும் போது, பாடங்களை கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய அருள் கிடைத்துள்ளது. நீங்களும் நானும் சந்திக்கின்ற அத்தனை பேருக்கும் அருளாக மாற வேண்டும். நம் அன்பு தாய் அன்னை கன்னை மரியாவின் பரிந்து பேசுதல் நமக்கு துணை புரிவதாக. நம் அம்மாவை பற்றி நாம் சொல்லுவோம், இதோ ஆண்டவருடைய அடிமை என்று பணிந்தார்கள் என்று. அது மட்டுமல்ல, துணிச்சலோடு வளர்த்தார்கள். அன்பார்ந்த ஆசிரியர்களே, மாணவர்களுக்கு இன்றைக்கு தேவை இரண்டே இரண்டு. ஒன்று பணிவு, ஆண்டவருக்கு பணிவது, நாட்டு சட்டத்துக்கு பணிவது. இன்னொரு பக்கம் துணிவு, நீ சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை ஊட்டுவது. விடாமுயற்சி. நன்றாக தொடங்கினால் போதாது, நன்றாக முடிக்க வேண்டும். துன்புறுவோரோடு உடனிருப்பு, உதவி செய்வது. நம் அன்பு தாய் எல்லாவற்றையும் மிகச் சிறப்பான விதத்தில் புனித அன்னம்மாவிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். நாமும் கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம். இறைவன் புனித அன்னாள் மேல்நிலை பள்ளியையும் இதனோடு இணைந்திருக்கின்ற அனைத்து நிறுவனங்களையும், இங்கே வாழ்கின்ற பணிபுரிகின்றவர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.